ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை ஹேர் பிரச்சனைனால அவஸ்தைப்படுறீங்களா? இதோ உங்களுக்கான சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ட்ரை ஹேர் எதனாலலாம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அதிகமான அளவு தண்ணி குடிக்காதனாலையும் நமக்கு ட்ரை ஹேர் வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அடுத்து அடிக்கடி தலைக்கு வாரத்தில் 7 நாளும் நம்ம தலை குளிக்கிறனால கூட நம்ம ஹேர் ட்ரை ஆகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த அவசர காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், 10 மணிக்கு போகிற ஃபங்க்ஷனுக்கு 9 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கிளம்ப ஆரம்பிப்போம். அப்படி கிளம்புறனால சீக்கிரமாக கிளம்புறனால ஹேர் ட்ரையரு, ஹேர் ஸ்ட்ரைட்னர் இந்த மாதிரி ஹீட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கூட நம்ம ஹேர் ட்ரை ஆகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஹாட் வாட்டரில் குளிக்கிறது. இப்படி சூடான தண்ணியில் குளிக்கும்போது நம்ம ஸ்கேல்ப்லேருந்தே பாதிப்பு உண்டாகி ஹேர் ட்ரை ஆகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு, இதில் சல்ஃபர், ஆல்கஹால் இது போன்ற கெமிக்கல் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால கூட நம்ம ஹேர் டேமேஜ் ஆகலாம். அடுத்து ஹேர் ட்ரை பண்ணுறதுனாலையும் ஹேர் கலர், இந்த மாதிரி ட்ரை ஹேர் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடணுன்னா ஐ வாண்ட் சொல்யூஷன் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ட்ரை ஹேர் இல்லை, ஆனால் என்னோடய ஹேர் ப்ராப்ளம் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.